ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேர்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். திருவோணம், உத்திராடம், அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்த நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. நல்ல விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பொருந்தும். சரியா நேர்களே? மகர ராசியில் பிறந்துட்டோம்னா சில இதை தவிர்க்க முடியாது. அப்படி சில வழிபாடுகள் இருக்குது, சில பலன்கள் இருக்குது. அது பலன்கள்னால் என்ன? சாதக பாதங்களை சொல்கிறது தான் பலன்கள். அந்த பலன்கள் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம். பலன்கள் சரியில்லை, சாதகம் இல்லைன்னா இறை வழிபாடு பண்ணணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும். சரியா நேரில் அதுதான் ரெமெடி. அதுக்கு அதான் வழி, தீர்வு. அதனால் மகர ராசிக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன். உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்க போகுது. சரியா? தோஷமெல்லாம் நீங்கும். மனிதனுக்கு சாதக பாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே தோஷம்னு இருக்கும். அது ஜனன ஜாதகத்திலே இருக்கும். தோஷமுள்ள ஜாதகத்தை தனியாக சொல்லிடலாம். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம், இப்படி நிறைய தோஷம் இருக்கும். சுக்கர தோஷம், சூரிய தோஷம், சந்திர தோஷம் எல்லாமே இருக்கும். தோஷம்னு என்ன சார் அப்படின்னா, பாவகிரகங்களை தான் தோஷத்தை உண்டாக்குது. குறிப்பாக தோஷத்தை உண்டாக்குறதுல செவ்வாய், சனி பகவான், ராகு, கேதுகள், இந்த 4 கிரகங்கள் தான் மெயினாக இருக்குது. இதில் செவ்வாயும் ராகும் தான் ரொம்ப தோஷத்தை உருவாக்குறாங்க. ராகு உருவாக்குற தோஷம் நாகதோஷம், செவ்வாய் உருவாக்குற தோஷம் செவ்வாய் தோஷம். இப்போ இந்த 2 கிரகங்களுமே தங்களுக்குள்ள சஷ்டாகசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சமசத்துவமாக இருந்து இப்போ சஷ்டாகசமாக இருக்குது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சஷ்டாகசமாக இருக்குது. அதுபோக ராகு சனி பகவான் பிடியில் இருக்கிறாரு. சனி பகவான் பிடியில், ராகு பிடியில் தான் சனி பகவான் இருக்கிறாரு. ஏன்னா சனி பகவான் வக்கரமாய் கீழே இறங்கிட்டார். அவர் வக்கரமாய் கீழே இறங்கிட்டதுனால ராகு கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். 15 டிகிரிக்குள்ளே உள்ளே வந்துட்டார். நவம்பர் 28 வரைக்கும் இப்படி இருக்குது. அதனால் மகர ராசியில் ராகுவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அது அவங்களால சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை தீர்க்கவும் முடியாது, இருந்துக்கிட்டே இருக்கும். காலச்சுத்தின பாம்பு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நேயர்களே, இந்த வீடியோ பதிவை முக்கியமான வீடியோ பதிவை எடுத்துக்கோங்க. இதில் பலன்களையும் சொல்கிறேன், ஒரு சின்ன வழிபாடு சொல்கிறேன். பரிகாரம் கிடையாது, வழிபாடு தான். சரியா? வழிபாடு சொல்கிறேன், அதை செஞ்சுருங்க, நல்லா இருப்பீங்க, மாற்றம் தெரியும். குறிப்பாக மகர ராசியில் ராகு திசை நடக்கிறவர்கள், அதுபோக சனி திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க, செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க, குழந்தைகள் சூரிய திசை சந்திர திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க, மத்தியம வயதில் ராகு திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க, ராகு திசையில் செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க, அதுபோக குரு திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வரலாம். புதன் திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கும் கூடுதலாக பிரச்சனை இருக்கலாம். அதனால் ஏன்னா புதனுக்கும் அவர் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ செவ்வாய்க்கும் புதனுக்கும் சஷ்டாசமாக ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த ராகு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும் மகர ராசிக்கு. சரியானவர்களே, இது வேத ஜோதிடத்தில் இருக்குது. இப்போ கோச்சார நிலையிலும் கிரக நிலையில் அப்படித்தான் இருக்குது. ராகு 2ஆம் இடத்துல சனி பகவான் கூட கோர்த்து இருக்கிறாரு. அப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. சரியா? புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுக்கு 6ஆம் இடத்துல புதனும், ராகுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு தோஷத்தை கொடுக்கும். இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னம்னா, நான் தீர்வை சொல்லிடுறேன். தீர்வை சொல்லிட்டு பலன்களை சொல்கிறேன். பலன்கள் சாதக பாதங்கள் தான் பலன்கள். தீர்வு பலன் அந்த நமக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். சரியா நேர்களே? அதுதான் நமக்கு முக்கியம். மகர ராசியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது ராகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ராகு திருமண தடையை கொடுப்பாரு. அப்படியே திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை கொடுப்பாரு. பிள்ளைகள் விஷயத்தில் புத்திர தோஷத்தை கொடுப்பாரு. பிள்ளைகள் தாமதமாகும். பிள்ளைகள் பிறந்திருந்தாலுமே பிள்ளைகளுக்கு நோய் நொடியை கொடுப்பாரு. இப்படி நிறைய அசுப பலன்லாம் கொடுப்பாரு. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் கூட இருக்கிறாரு. ஸோ குடும்பத்தில் தேவையில்லாத மன சங்கடத்தை கொடுப்பாரு. பேச்சில் ஒரு நிதானத்தை கொடுக்க மாட்டார். வேகமாக பேசுவீங்க, அது மற்றவங்களுக்கு தப்பாக புரியும். ஸோ இப்படி சில அசௌகரியங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். ஜனன ஜாதகத்தில் ராகு கெட்டு போனவர்களுக்கு இது நடக்கும். ஜனன ஜாதகத்தில் ராசிக்கோ லக்கணத்துக்கோ ராகு 2, 7, 8 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. 2, 7, 8 இருந்தார்னா சில நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாயாரை கெடுத்துருவார். ஜாதகனுக்கு அந்த அளவுக்கு கெடுப்பண்ண கொடுக்க மாட்டார். ஆனால் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருந்தார்னா ஜாதகனை வாழ்நாள் முழுக்க கெடுப்பார். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பம், அவனோட பேச்சு. ஒரு மனிதனுக்கு முகவரியே பேச்சு தான். நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு முக்கியமானது என்னென்னா செயலும் சொல்லும் தான். சொல்லும் செயலும் தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கிறது. சரியா? அவன் நடவடிக்கை சரியில்லையே, அவன் பேச்சு சரியில்லையே, இதைத்தான் சொல்லுவாங்க. பொதுவாக நம்மளை பற்றி மற்றவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறது அவருடைய நடவடிக்கை சரியில்லைங்க, அவரோட இன்வால்மெண்ட் நான் சரியில்லை, அவரோட பேச்சு சரியில்லை, வாய் சுத்தம் இல்லை, பேச்சு சுத்தம் இல்லை, இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வேல்யூஷன் போடுறாங்க, மதிப்பு போடுறாங்க. அதனால் சொல்லுக்கும் செயலுக்கும் ராகு 2ஆம் இடம். அடுத்து 7ஆம் இடம் இணக்கம். செயலுங்கிறது 7ஆம் இடம் தான். செயல் 7ஆம் இடம் இணக்கம், இன்டகிரேஷன். அதில் கணவன் மனை உறவு. ஒரு மனிதனுக்கு குடும்பங்கிறது 2 வகையான குடும்பம். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். ரெண்டிலுமே இணக்கம் இருக்கணும். பிஃபோர் மேரேஜ் தாய் தப்பம் கூட இருக்கிறோம், ஆஃப்டர் மேரேஜ் மனைவி கூட இருக்கிறோம், இல்லைனா கணவன் கூட இருக்கிறோம். ஸோ இதுக்கு 7ஆம் இடம். அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் தேக ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஆயுள் தீர்க்கம். சரியா நேர்களே, ஒரு மனிதனுக்கு நீடித்த ஆயுளும் தேக ஆரோக்கியத்தோடு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க முடியும்.
நமக்கு கஷ்டம் வந்தாலுமே உடல் நல்லா இருக்கணும்ல, தாங்குகிற சக்தி இருக்கணும்ல. மனதாலும் உடலாலும் திடமாக இருந்துட்டோம்னா எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம். நாளாக நாளாக எல்லாம் சரியாக போயிடும். இது வந்து வாழ்க்கையில் உள்ள நியதி, இயற்கை. சரியா? எல்லா கஷ்டமும் வந்துட்டு தான் போகும். கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வள்ளுவர் சொன்ன மாதிரி துன்பம் வரும் வேலையில் சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவர். சரிங்கன்னு சொன்ன மாதிரி துன்பம் வரும்போது தாங்குகிற சக்தியை வந்து நமக்கு வந்து உடல் தான் கொடுக்குது, உடலும் மனமும் தான் கொடுக்குது. ஸோ 8ஆம் இடம் வலுப்பெற வேண்டும். ஓகே நேர்களே. ஸோ ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கோ ராசிக்கோ 2, 7, 8 ராகு இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இருந்தாருன்னா அந்த ஆதிபத்தியத்தை தான் கெடுப்பார். 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா புத்திரதாமத்தை கொடுப்பார். ஜாதகனுக்கு வந்து வேறு எதுவும் கொடுக்க மாட்டார். இவருக்கும் பிள்ளைக்கும் ஒத்துமாக போகும். ஆனால் ஜாதகர் நல்லா இருப்பார். 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பனை கெடுப்பார். 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா தொழிலை ஏற்றி விடுவார், புத்துன்னு கீழே போட்டுருவார். 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா மூத்த சகோதரனை கெடுப்பார். 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா அலைச்சலை கொடுப்பார், தேவையில்லாத செலவுகளை கொடுப்பார். எதுக்கு செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் செலவு பண்ணுவாங்க. லக்கணத்திலே இருந்துட்டார், இல்லைன்னா ராசியிலே இருக்கிறார். லக்கணமோ ராசி சம்மந்தப்பட்ட ராகு இருந்தாருன்னா ஆளையே பிடிச்சி ஆட்டுவார். சரியா? அவங்களால ஒரு ஸ்டெடி மைண்டில் இருக்க முடியாது. ஸோ இப்படி அமைப்பில் ராகு இருந்தாருன்னா கெடுப்பலங்கள் கொடுப்பாரு. அதில் முக்கியமாக 2, 7, 8 முக்கியமாக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி 2, 7, 8 ராகு இருந்தாருன்னா அந்த பிரச்சனை கொடுப்பாரு. அதுபோல் ராசிக்கும் அவர் 2, 7, 8 இருந்தாலுமே அந்த பிரச்சனை கொடுப்பாரு. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அடுத்து ராசிக்கு வர போகிறார். அடுத்த ராகு பயிற்சி வந்து ராசிக்கு தான் வருது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் நடக்கிற ராகு பயிற்சி வந்து அடுத்த வருடம் இல்லை, நாள் இருக்குது, 1.5 வருஷம் தானே. இப்போ தானே ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆனார், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. சரி, 2027 கடைசியில் வரும். சரியான 2027 நவம்பர்லேயோ அக்டோபர் கடைசியிலே வரும். அந்த ராகு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு தான் வருவார். ஸோ வருமுன் காப்போம் வளமாக இருப்போம். ரைட் நேர்களே. இப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னு நான் அந்த வழிபாடு சொல்லிட்டு உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இது ஒரு சின்ன வீடியோவை தான் போடுறேன். மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தீர்வு வரும், அவ்வளோதான். என்ன சார் வழிபாடு? கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி 2 நாள் அடுத்தடுத்து வருது. வருகிற 28ஆம் தேதி 28ஆம் தேதி வந்து நாக சதுர்த்தி, 29ஆம் தேதி வந்து கருட பஞ்சமி. 2 நாளும் வந்து நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம், இல்லைனா சர்ப்ப விநாயகரை கும்பிடலாம், இல்லைனா நாகபிரதிஷ்டை பண்ண அம்மன் கோயிலுக்கு போகலாம், நாகத்தம்மன் கோயிலுக்கு போகலாம், நாக கோயிலுக்கு போகலாம். சரியா? இதில் வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி ரெண்டுமே திதியை மையப்படுத்தி தான் வருது. 28ஆம் தேதி சதுர்த்தி, 29ஆம் தேதி பஞ்சமி. நீங்கள் ரெண்டுக்குமே ஒரு வழிபாடு பண்ணிடுங்க. ஏன்னா பஞ்சமி வந்து என்றைக்கு வருதுன்னா 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய் வந்து தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனான கிரகம். செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்க்கு ராகு கேந்திரமாக இருக்கிறார் அட் ப்ரெசென்ட். என்றைக்குமே வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது கோச்சாரத்தை தான் பார்க்கணும். ஜனன ஜாதகத்தில் தோஷம் இருக்குது சார். இப்போ நிறைய பேருக்கு ஜனன ஜாதகத்தில் தோஷம் இருக்கும். ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த தோஷத்துக்கு வழிபாட பரிகாரம் செய்யணும்னா கோச்சாரத்தில் வந்து அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட நாள் அந்த அமைப்பில் தான் அந்த அந்த இதை செய்யணும். சில பேர் இதில் தெரியாமல் செஞ்சுருவாங்க. தெரியாமல் என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஜோதிடருடைய கைட்லைன்ஸ், ஜோதிடரோட அறிவுரை இல்லாமல் செய்வாங்க. சில ஜோதிடர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜோதிடரோட புரிதல் அவ்வளோதான் இருக்கும், அவர் அறிஞ்ச விஷயம் அவ்வளோதான் இருக்கும். எந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாலுமே அந்த தோஷமுள்ள கிரகம் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம், கிழமை, திதி இல்லைன்னா அந்த இது நடக்கும். சரியா? சில சூட்சும அமைப்பு பஞ்சாங்கத்தில் வரும். அந்த சூட்சும பஞ்சாங்க அமைப்பில் தான் அது செய்யணும். இப்போ வந்து நாகதோஷம், ராகதோஷம் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னோம்னா ரெண்டுக்கு வந்து கருட பஞ்சமி தான். கருடன் தான் முக்கியம். கருடனை வழிபட்டோம்னா அந்த நாகதோஷத்தை எடுத்துடுவார். ஏன்னா கருடனுக்கு நாகம் பயப்படும், சர்ப்பம் பயப்படும், பாம்பு பயப்படும். ஸோ கருடனை வழிபட்டோம்னா ராகுதோஷம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். இது குறிப்பாக 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் ராகு தோஷம் நிறைய இருக்கும். சில பேர் பிறக்கும்போதே காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்திருப்பாங்க. ராகுக்கும் கேதுக்கும் இடையே எல்லா கிரகங்களும் இருக்கும், லக்கண ராசி உட்பட. சரியா? நீங்கள் மகர ராசி, மகர லக்கணம் வச்சுக்கோங்களேன். கடகத்துக்கும் மகரத்துக்கும் இடையில் எல்லா கிரகங்களுமே மாட்டியிருக்கும். சரியா? எல்லாம் மாட்டிருச்சுன்னா நான் சர்ப்பதோஷம்னு அர்த்தம். இப்படி பிறக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையிலே ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க செகண்ட் லைஃப் நல்லா இருக்குப்பா இவனுக்கு அப்படிம்பாங்க. காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு 2வது பார்ட் தான் நல்லாயிருக்கும், மொதல் பார்ட் நல்லா இருக்காது. பிழிஞ்சு சக்கையாக போட்டுரும், சாரை எடுத்து சக்கையாக போட்டுரும். அந்த அளவுக்கு ராகு வந்து வேலை செய்வார். ராகுவை பற்றி நிர்ணயம் பண்ணவே முடியாதுங்க, அவர் ஒரு மாய கிரகம். சரியா? ராகுக்கு வந்து ப்ரிடிஷன் கொடுக்குறது வந்து கடலில் பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி தான். ராகுக்கு வந்து ப்ரிடிஷன் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக மகர ராசியில் ராக திசையை கிடப்பீங்க. நீங்கள் எந்த உத்திராடத்தில் பிறந்தாலும் சரி, திருவோணத்தில் பிறந்தாலும் சரி, அவிட்டத்தில் கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். ஸ்கூலில் படிக்கும்போதே வந்துடும், பாடாக படுத்துரும். ஒழுங்காகவே படிக்க மாட்டாங்க. அந்த ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃபை கெடுத்துரும். உத்திராடத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வரும். சரியா? உத்திராடத்துக்கு ஒரு 15 வயசுக்கு மேலே வரும். திருமண வாழ்க்கையை கெடுக்கும். திருவோணத்துக்கு வந்து 2 வாழ்க்கையும் கெடுக்கும். ஏன்னா சந்திர திசையில் பிறப்பாங்க. படிப்பையும் கெடுக்கும், திருமணத்தையும் கெடுக்கும்.
சரியா? அதனால் திருவோண நட்சத்திரம் வந்து ரொம்ப ராகுவால் பாதிக்கப்படும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரத்துக்கு ராகு ரொம்ப எஃபெக்ட் கொடுப்பாரு. ராகுக்கு பிடிக்காத நட்சத்திரம் சூரிய சந்திர நட்சத்திரம். சரியா நேரில்? அதனால் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கும் ராகு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசையில் ரொம்ப கவலைப்படுவாங்க. அது குறிப்பாக கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்கள படுத்தி எடுத்துருவார் ராகு. ஆமாம் சார், நான் கடக லக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், ராகு திசையில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாடாப்படுத்தி எடுத்துருவார். சொல்ல முடியாத கவலையில் கொடுப்பார், துயரத்தை கொடுப்பார், வயதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். ஒரு 35 வயசுக்குள்ளே நடக்கும். வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆனாலும் மனைவிக்கு அவனுக்கு ஒத்து போகாது, பிள்ளை பிறக்காமல் இருக்கும், பிள்ளை பிறந்தாலும் பிள்ளைக்கு முடியாமல் போகும், டெய்லி நிம்மதி இல்லாமல் இருப்பான், ஏதோ ஒரு விஷயத்தில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவார் அந்த ராகு. அதனால் மகர ராசியில் இருக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவர்கள், இல்லைனா ராகு திசை முடிஞ்சு மற்ற திசை நடக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தை கேட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பிரச்சனைக்கு தீர்வு இறை வழிபாடு தான். அதனால் உங்களுக்கு வந்து 2 நாள் ப்ரப்போஸ் பண்ணுறேன். 28, 29 அன்றைக்கி வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க. 29ங்கிறது ரொம்ப முக்கியம். கருட பஞ்சமி செவ்வாய்க்கிழமை பகல் முழுக்க பஞ்சமி தேதி இருக்குது. சரியா? நைட்டு 12 மணிக்கு மேலே தான் மாறுது, 12:45 மேலே தான் மாறுது. 29ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு மேலே தான், 12:45 மேலே தான் தேதி மாறுது, சஷ்டி தேதி வருது. அதனால் நீங்கள் 29ஆம் தேதி ஜூலை 29 தமிழ் தேதி என்ன சார் வருது அதை சொல்லிடுவோம், அது முக்கியமில்ல. ஆடி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சரியா நேர்களே? அன்றைக்கி வந்து நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க. பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. போய் பெருமாளை கும்பிடுங்க, கருட பகவானை கும்பிடுங்க, அவர் விளக்கு போட்டு வந்துடுங்க. கருட புராணத்தை சொல்லுங்கள், கருடனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அதுபோக வந்து போக முடியாதவர்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் சாமி கும்பிடுங்க. வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 எடுத்துக்கோங்க. அதான் நல்ல நேரம். வேலை வெட்டிக்கெல்லாம் போய்ட்டு நிம்மதியாக இருக்கலாம். செவ்வாய் உரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் உரையில் வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். செவ்வாய் உரையில் வழிபாடு பண்ணலாம். எந்த உரையிலும் வழிபாடு பண்ணலாம். சரியா? செவ்வாய் உரையில் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் பெருமாள் படத்தை வச்சுக்கோங்க. விநாயகர் படம், பெருமாள் படம், மற்றவங்க சாமி படம், வேண்டிய படங்களை வச்சுக்கோங்க. பெருமாளை கும்பிடுங்க. இன்னொரு இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் நான். ராமானுஜர் படம் இருந்தால் நல்லது. ராமானுஜர் ஒரு மகான், மதங்களிலே புரட்சி செய்த மகான். ராமானுஜர் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தார். ராகு நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ராகு தோஷம் இருக்கிறவங்க ராமானுஜரை கும்பிடலாம். அவர் வீட்டில் படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா? ராகு திசை நடக்கிறவங்க ராமானுஜரை நினைக்கலாம், ராமானுஜர் நாமத்தை சொல்லலாம். ஸோ நீங்கள் பெருமாளை கும்பிடும்போது ராமானுஜரையும் படத்தை வச்சும் கும்பிடலாம். அவர் ஒரு நல்ல மகான், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மறைந்த மகான். அதுபோக ராகு திசை நடக்கு சார் அப்படின்னு நினைக்கிறவங்க மகர ராசியில் ஸ்ரீபெரும்புதூர் போங்க. ராமானுஜர் பிறந்த இடத்துல அங்கே கோயில் இருக்குது, ஆதிகேசவ பெருமாள் கோயில். அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம், அல்லது ராகு நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம். திருவாதிரை, சுவாதி, சதயம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். இது வந்து பக்கத்தில் இருக்கவங்க போவாங்க, சென்னையை சேர்ந்தவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருமே ஸ்ரீபெரும்புதூர் போக முடியாது. அதனால் ராமானுஜர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். இல்லைனா படம் இல்லைனா அவர் நாமத்தை அப்படி மனசில் சொல்லலாம். ஸ்ரீ ராமானுஜர் நமக, ஸ்ரீ ராமானுஜர் நமோ நமக. சரியா? அந்த ராமானுஜர் நாமத்தை சொல்லலாம். ஏன்னா ராமானுஜர் வந்து எதுக்கு இங்கே ராமானுஜரை கொண்டு வரேன்னா, அவர் வந்து ஆதிசேஷனோட அவதாரமாக இருக்கிறாரு. கலிகுத்தில் வந்து அவர் ஆதிசேஷன் அவதாரமாக பிறந்திருக்கிறாரு. ஆதிதேசன் தான் பாம்புகளுக்கெல்லாம் தலைவன். அதை தான் பெருமாளை கும்பிட சொல்கிறது. ஏன்னா ஆதிசேஷன் மேலே தான் பெருமாள் படுத்திருக்கிறாரு. அயன சயன பெருமாள் திருப்பால் கடலில் ஆதிசேஷன் மேலே தான் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் படுத்திருக்கிறாரு. அந்த லட்சுமி நாராயணன் படுத்திருக்க ஆதிசேஷன் வந்து அவரோட அவதாரத்தில் அவர் கூடயே வருது. ராம அவதாரத்தில் லட்சுமணனா வருது, கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனா வருது. இப்போ கலியுகத்தில் வந்து அவர் வந்து ராமானுஜராக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. வரலாறு படித்தோம்னா ஆதிசேஷன் தான் ராமானுஜராக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஒரு செவி வெளி செய்தியும் இருக்குது, உண்மையும் கூட. அது நிறைய இதில் நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அதனால் தோஷம், நாகதோஷம், பாம்பு தோஷம் இருக்கிறவங்க, சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க ராமானுஜரை வழிபடுறது ரொம்ப நல்லது. ராமானுஜருக்கு சன்னிதி நிறைய கோயில் இருக்குங்க, நிறைய கோயில் இருக்குது. சரியா? ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, மதுரை கூடலூர் பெருமாள் கோயில் இருக்குது, நிறைய இடத்துல ராமானுஜர் சன்னிதி இருக்குது. உங்கள் ஊரில் ராமானுஜர் சன்னிதி இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. பெருமாளையும் கும்பிட்டு, கருடனையும் கருடாழ்வாரையும் கும்பிட்டு, ராமானுஜரை கும்பிட்டு வந்தீங்கன்னா ராகதோஷம் அப்படி நின்று போயிடும். சரியா? ராகு தோஷம் இருக்கிறவங்க வந்து, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க வந்து ராமானுஜர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. அதுவும் கருட பஞ்சமணிக்கு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா கருடன் பெருமாளுடைய பெரிய திருவடி. சரியா? பெருமாளுடைய பெரிய திருவடி. கருடனும் பெருமாள் ஒன்று தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த கருடனை வந்து கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் ஊருக்கு போய்ட்டு பெருமாள் நாமத்தை சொல்லிட்டு பெருமாளை கும்பிட்டுட்டு கருடாழ்வாருக்கு வழக்கு போட்டு ராமானுஜரை கும்பிட்டு வந்தீங்கன்னா சிக்கல்லாம் தீர்ந்து போயிடும். ஏன்னா இப்போ ராசிக்கு சிக்கல் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதனும்
ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், எதிர்பாராத செலவுகள் வரும், குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பண பிரச்சனை, இப்படி நிறைய வரும். இதெல்லாம் தீரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நாளை கொண்டாடி எடுத்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிற தோஷமெல்லாம் தீரும். அதுபோக வந்து உங்களுக்கு பலன்கள் அப்படி சொன்னோம்னா ஆண் வாரிசு இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். சில பேர் ஆண் வாரிசு இல்லை சார் அப்படிங்கிறவங்க கருட பஞ்சமணிக்கு நீங்கள் பூஜை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கருடனை போல புத்திசாலித்தனமான ஒரு ஆண், வலிமையான ஆண் கிடைக்கும். அதுபோக பெண்கள் கருட பஞ்சமணிக்கு கௌரி அம்மனை கும்பிடலாம். நாகத்தம்மன், கௌரி அம்மனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு வந்து அனைத்து சௌரியங்களும் கிடைக்கும், அனைத்து காரியங்களும் நடக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அதுபோல் பெருமாள் கோவில் சென்று வருது வந்து தோசை விலகும். எந்த தோசம் இருந்தாலும் சரிங்க. பீடைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் இது தோசைங்கன்னா பீடை. தொட்டதே தொடங்காது, எதை நினச்சாலும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துடும். ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க நினச்சாலும் இப்போ வீட்டில் பிரச்சனை வந்துடும். மாறி மாறி பிரச்சனை இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க, பீடம்பாங்க. அவனுக்கு வந்து விருத்தி இல்லைப்பா அப்படிம்பாங்க. விருத்தினா என்ன, அடுத்து பெருக்கெல்லாம் அர்த்தம். 4 × 4 16, 16 × 16 அப்படி போகணும். சரியா நேர்களே, 176 அப்படின்னு போகணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சில பேருக்கு வந்து அந்த இது வராது, அந்த விருத்தி இருக்காது. அந்த விருத்தி இல்லாதவர்கள் எதனாலும் பார்த்தோம்னா கண்டிப்பாக அங்கே செவ்வாயும் ராகுவும் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஜனன ஜாதகத்தில். இப்போ கரெக்டாக வருது பாருங்கள், செவ்வாய்க்கிழமை கரெக்டாக வருது பாருங்கள். கருட பஞ்சமி செவ்வாய்க்கிழமை வருது. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன், செவ்வாய்க்கு ராகு வந்து இப்போ @ வந்து சஷ்டாசமாக இருக்கிறாரு. செவ்வாய் பயிற்சி ஆயிடுவார். செவ்வாய் வந்து என்றைக்கு பயிற்சியாரு, 27ஆம் தேதி பயிற்சியாரு. கரெக்டாக 29ஆம் தேதி வருது. செவ்வாய் வந்து இப்போ ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துலேருந்து 29ஆம் தேதி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். கன்னிக்கு போயிடுவார். கன்னியில் போய் சந்திரன் கூட சேராரு. அன்றைக்கி நல்ல நாள் தான். சரியா, உங்களுக்கு 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயும் சந்திரமங்கல யோகம் மிகச்சிறப்பு தான். உங்கள் ராசிக்கு 4 7 7 கோடி இருக்கிறனால நல்லாயிருக்கும். அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா குடும்பத்தில் வந்து சுகப்படுவீர்கள். தாயாரோட அன்பு இருக்கும், தாய்வழி உறவு சிறப்பாக இருக்கும், தாயோடைய உடல்நலம் நல்லாயிருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும், மனதாலும் நினைவாலும் நல்லா இருப்பீங்க, கணவன் மனை உறவு மேம்படும். சந்திரன் ஒரு மனோகாரகன், மாதுர்காரகன், நல்லாயிருக்கும். பெண்களுக்கு நல்லாயிருக்கும், நினைத்த வரன் கிடைக்கும். திருமணமாத பெண்களுக்கு நல்லபடியாக வரன் கிடைக்கும். அதுபோக செவ்வாய் கூட சேர்ந்து சந்திரமங்கலம் வந்து யோகம் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால பாக்கியம் கை கொடுக்கும். சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் முருகப்பெருமானுடைய அம்சம், சந்திரன் ஆதிபராசித்த அம்சம். ஸோ அந்த சக்தி வேலன் 9ஆம் இடத்துல இருக்கலாம். முருகப்பெருமான் அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக உதவி பண்ணுவார். ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் அன்றைக்கி சேர்றாங்க. 31ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். 29, 30, 31 கண்ணியில் சந்திரன் கூட சேர்றாரு. குரு கேந்திரம் வராரு. ஒரு நல்ல நாளுங்க அன்றைக்கி. கருட பஞ்சமி வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல நல்ல நாளாக இருக்குது. சந்திரமங்கல யோகத்தில் இருக்குது. வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசியை நோக்கி தான் சந்திரன் வராரு. இந்த ஆடி பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்கும். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் தான் நடக்குது. அருமையான அமைப்பு, விட்டுறாதீங்க. சரியா, சின்ன வேலை தான், ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறத விட பெருசாக இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை. பெருமாள் கோயிலுக்கு போங்க சொல்கிறேன். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை கும்பிட்டு, கருடாழ்வாரை கும்பிட்டு, ராமானுஜரை கும்பிட்டுவாங்க. இதை சிறப்பாக 29ஆம் தேதி செஞ்சுருங்க. சரியா, காலையிலே செஞ்சுருங்க. திதி காலம் முழுக்க இருக்குது. காலையில் எந்திங்க, கடமையை முடிங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கோயிலுக்கு ஒரு 8 மணிக்கு போயிருங்க. 8 மணிக்கு போயிட்டு 9 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிருங்க. இல்லைன்னா சாப்பிட்டு கூட கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே கடமையை செய்யுங்க. வேலைக்கோ தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ போங்க. போக முடியாதவர்கள் இரவு 8 to 9 போங்க. அதுக்கும் போக முடியாதவர்கள் வீட்டில் கும்பிட்டுருங்க. வீட்டில் வந்து பெருமாள் படத்தை வச்சு ராமானுஜ நாமத்தை சொல்லிடுங்க. கருட புராணம் படிங்க. கருட புராணம் இருக்குது, கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கருடோடைய நாமம் இருக்குது. கருட புராணத்தை சொல்லுங்கள். இல்லைனா ஓம் கருடாளவரே நமகான்னு சொல்லுங்கள். ஒரு 108 தடவை சொல்லுங்கள். ஓம் கருடாளவரே நமகான்னு சொல்லுங்கள். எனக்கே தெரியாது, ஏன்னா நான் வந்து சில மந்திரம் தான் எங்களுக்கு தெரியும் வழியே. கருட புராணம், கருடாழ்வார் மந்திரங்கள் தான் வந்து ரொம்ப சுலபம் வந்து இதில் தான் இருக்கும், சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். ஸோ தெரியாத விஷயத்தை போய் நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து நம்ம தாய்மொழியிலே சொல்லிடுவோம். அந்த தெய்வத்தை நினைக்கணும், அவ்வளோதான். சரியா நேரில் இதை கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தோஷமெல்லாம் தீர்ந்துடும். நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. 4 11 கூட 9ஆம் இடத்துல வருது. நல்லதான். தாயார் வழியிலும் சரி, சகோதர வழியிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தான் வீட்டுக்கு மறைகிறாரு. 4ஆம் வீட்டுக்கு அவர் 6ஆம் வீட்டுக்கு வராரு. அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க, விட்டு கொடுத்து போங்க. சரியா, தாயோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. அதனால தான் இந்த பூஜை பண்ண சொல்கிறேன். இந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, கோயிலுக்கு போய் பூஜை பண்ணாலும் சரி, கோயிலில் போய் பூஜையில் கலந்துட்டாலும் சரி, வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி, 29ஆம் தேதி மறந்துடாதீங்க. முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு முக்கியமான சூட்சும நாளை நான் சொல்லுவேன். சரியா, இது வந்து உங்களுக்கு சிறப்பை தரும். ஜனன ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரியாக பெறும். வருடத்தில் ஒரு நாள் கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி ரெண்டும் ஒன்று தான். நாக சதுர்த்திங்கிறது முதல் நாள், மறுநாள் அதை கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க, நாக பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த 3க்கு சேர்த்து பெருமாள் வழிபாடு தான். சரியா, அந்த ஆதிசேஷனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரைட் நேர்களே, இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். சரியா, இதில் நிறைய நான் பலங்கள்லாம் சொல்லலை, ஒரே ஒரு வழிபாட்டை தான் சொல்லியிருக்கிறேன். அந்த வழிபாடு உகந்த நாளாக சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 8% உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து போயிடும். ஏன்னா பிரச்சனையை கொடுக்குறவர ராகு வந்து உங்கள் ராசிநாதனை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. ராசிநாதனை பிடிச்சி வச்சிருக்கிறாரு என்ன அர்த்தம்? உங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம்.
ஏன்னா மகர ராசியில் பிறந்ததுக்கு சனி பகவான் தானே ராசிநாதன். நவம்பர் 28 வரைக்கும் அவர் கூட சேர்ந்து இருக்கிறாரு. டிசம்பர் 15க்கு மேலே தான் சனி பகவான் வந்து ராகு விட்டு தூரமாக போகிறாரு. வருகிற டிசம்பர் 15 2025 மேலே தான் ராகுவிலிருந்து 15 டிகிரி தாண்டி சனி பகவான் மேலே போகிறாரு. ஸோ அப்போ தான் ராகுக்கும் சனி பகவானுக்கும் டிஸ்டன்ஸும் வரும். ஏன்னா ராகு தனக்கு முன்பின் 15 டிகிரியில் கிரகங்களை பிடிச்சிட்டாருன்னா ராகு கண்ட்ரோலில் தான் அந்த கிரகம் இருக்கும். அதனால் மகர ராசிக்கு ராசிநாதன் 1-2 கூடியவன். ராசிநாதன் என்ன? உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கூடியவன். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு. சரியா? அதுலேருந்து 1ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஸோ குடும்ப பிரச்சனை தான் மெயினாக இருக்கும். குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வம்பு தும்பு பிரச்சனை, வம்பு வழக்குகள், சரியா தேவையில்லாத பிரச்சனைக்கு தலையை குனிறது, இது மாதிரி காரியங்கள் நிறைய நடக்கும். இப்படி பிரச்சனையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுங்கள் கருட பஞ்சமி அன்னைக்கு. வாழ்த்துக்கள் நேயர்களே, வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் உங்களுக்கு தீர்க்காயிலும் தேகாரத்தையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரத்துடன் தீர்க்காயிலுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.